கவிதா வாங்க அங்கிள் உட்காருங்க வாடி. ஓ மெஸ் இன்னைக்கு ஹாலிடே, அதான் குழந்தையோட ரிலாக்ஸா இருக்கிற. அம்மா எங்க? அம்மா சந்திர விட்டு போயிருக்காங்க. அவ தான் இன்சல்ட் பண்றாள்ல, அடிக்கடி எதுக்கு அம்மா அங்க போனோம்? பாவண்டி அவ குழந்தை அப்படி ஆனதுக்கு அப்புறம் ரொம்ப அப்செட் ஆயிருக்கா. அதான் அம்மா ஆறுதலா போயிருக்காங்க. வாஸ்தவம் தான், தாய் பாசத்துக்கு முன்னால எதுவும் நிக்காது. கிள்ளிடாதடி ரேவதி, குழந்தைய பாத்துக்கோ. அங்கிளுக்கு எதனா சாப்பிட கொண்டு வரேன். பாத்துக்கோ. இருமா இருமா இருமா, மெஸ் வச்சிருக்கிறதுனால தினம் எத்தனை தடவை சாப்பிட முடியும்? போன்ற ஒரு முக்கியமான விஷயம் பேச வந்த, உட்காரு. என்னங்க அங்கிள்? ஆமா, குழந்தைய தொட்டில போட்டு பேர் வைக்க வேணாமா? என்னம்மா நான் கேட்கறேன் பேசாம இருக்கிற? குழந்தைக்கு பேர் வைக்கலைன்னா நாங்கெல்லாம் எப்படி கூப்பிடுறது? குழந்தைக்கு பேரு நான் முடிவு பண்ணிட்டேங்க அங்கிள். உன் மனசுல இருக்கிறத என்கிட்ட சொல்ல, நாங்களும் கூப்பிடுறோம். குழந்தைக்கு அவங்க அப்பாவோட பேரே வச்சுட்டேன், தேவராஜன். அப்போ குழந்தையோட அப்பன் பேரு தேவராஜனா? ஐயோ, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. நான் சொன்னது என்ன முறையா கல்யாணம் பண்ணிட்டவரோட பேரு. ரயில் ஆக்சிடென்ட்ல அவர் இறந்துட்டாலும் என் மனசுல வாழ்ந்துகிட்டே இருக்காரு. அவர் தானே என் குழந்தைக்கு அப்பாவா இருக்க முடியும். அடாடா, புருஷன் செத்த 3வது நாளே அடுத்த புருஷனை தேடுற இந்த உலகத்துல எப்போவோ செத்த புருஷனை இன்னும் ஞாபகம் வச்சுக்கிட்டு இருக்கிறியம்மா. உன்னை பார்த்து நான் பெருமைப்படுறேம்மா. தேவா, சுட்டி பயல, உனக்கு எப்பேற்பட்ட அம்மா கிடைச்சிருக்கா பாத்தியா? நீ வளர்ந்து உங்க அம்மா கஷ்டத்தையெல்லாம் போக்கி இந்த ஊர் உன்னை பெருமையா பேசும்படி நடந்துக்கணும். அதை பார்த்து இந்த கிழவன் சந்தோஷப்படணும். அது வரைக்கும் நான் உயிரோடு இருக்கணும்டா. நிச்சயமா இருப்பீங்க, இருக்கணும். அதான் என்னோட ஆசை. எல்லாம் தெரிஞ்சிருந்தோம் எங்க குடும்பத்துக்கு விளக்கேத்தின கடவுளாச்சே நீங்க. அப்படிலாம் சொல்லாதம்மா. இந்த உலகத்துல பிறந்த எவனா இருந்தாலும் அடுத்தவனுக்கு ஏதாவது செய்யணும். இல்லைன்னா மனுஷனா பிறந்ததுக்கு அர்த்தம் இல்லாம போயிடும்பா. ரேவதி எங்கப்பா? ஏன் எங்களை பார்த்தா மனுஷால தெரியலையா? விஷயத்த எங்ககிட்ட சொல்லலாம், தப்பு ஒண்ணும் இல்ல. ஐயோ, உரிமை பிரச்சனை ஆரம்பிச்சுட்டாடா. இனிமே 10 மாசம் சுமந்தது வயிறு, இப்படி பெரிய கதையை சொல்லுவா. இதுல இருந்து நீ தப்பிக்கணும்னா ஒரே வழிதான் இருக்குது. என்னப்பா? இவங்க 2 பேர்த்தையும் எந்த விஷயத்தையும் ஓப்பரா சொல்லிடணும். நடு வீட்டுல சண்டை போட்டாலும் சரி, தெருவில் போய் சண்டை போட்டாலும் சரி, அது அவங்களோட இருக்கணும், உன் காதுக்கு வரக்கூடாது. சூப்பர் ஐடியாப்பா. வாய மூடுற, நான் உங்க அம்மா. அப்பா, பெரிய கண்டுபிடிப்பு தான். நான் உங்க அப்பன் தானே? அப்படித்தான் நினைக்கிறேன். அடி பாவி, என்ன சொன்ன? அப்படித்தான் நினைக்கிறியா? 28 வருஷத்துக்கு அப்புறம் அப்படித்தான் நினைக்கிறேன்னு சந்தேகமா சொல்றாள். டேய், இனிமே இது என்னால தாங்க முடியாது. அந்த வக்கீல் நம்பர் எடு, வக்கீல் நம்பர் எடு. எதுக்கு? எதுக்கா? இனிமே இவன் எதுக்கு? அதுக்கு தான். ஐயோ, உங்க பிரச்சனை கொஞ்சம் நிறுத்துறீங்களா? என்ன பிரச்சனை நிறுத்துறது? இனிமே நிறுத்தவே முடியாது. இந்த பிரச்சனை தொடர் கதை தான். அப்பா, என்னங்க கலாட்டா? அங்கிள், நீங்க கத்துறது தெருக்கோடி வரைக்கும் கேக்குது. இப்பவாமா கேக்குது? 60 வருஷமா இப்படித்தான் கத்திக்கிட்டே கிடக்க. மா, இங்க வா. ரேவதி, நீ வர்றதுதான் வெயிட் பண்ண. ஒரு குட் நியூஸ். என்னடா? என்ன சிங்கப்பூர் பிரான்ச்சுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. வெரி குட் திலீப், கங்க்ராட்ஸ். தேங்க் யூ. அப்போ கை நிறைய சம்பளம் கிடைக்கும்ல? அது வாங்கின உடனே உங்க அப்பா பேருக்கு அனுப்பி வச்சிரு. இந்தியன் கரன்சிக்கு மாசம் ஒரு 1.5 லட்சம் ரூபாய் கிடைக்கும். 1.5 லட்சம் ரூபாயா? ஐயோ, அப்படி 1 லட்சமான்னு வாய பிளந்துட்டா. இந்த பாரு, ஒரு மாசம் சம்பளத்தை வாங்கி அனுபவிச்சுட்டு சாவுடி. இந்த பாரு, உங்க அம்மா இப்ப தள்ளுறதெல்லாம் என்னால தாங்க முடியாது. புடிச்சுக்கோ. ஆமா, எப்போ அப்ராட் போனோம்? இன்னொரு 2 வீக்ஸ்ல ஜாயின் பண்ணோம். இவளையும் கூட்டு போறியா? ஆமாம்மா, அங்க இருக்கிற ஒரு பிரான்ச்சுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன். இவளுக்கும் வேலை கிடைச்சோன்னா அவளையும் கூட்டு போகணும். அங்க எவ்வளவு நாள் தங்க வேண்டியது இருக்கும்? ஒரு 4-5 வருஷம். 5 வருஷமா? ஆமா. என்னால தாங்க முடியாதுப்பா. உன்னை விட்டுட்டு ஒரு நிமிஷம் கூட என்னால இருக்க முடியாது. இந்த பாரு, இதெல்லாம் போய்
இப்போ இன்னைக்கு காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் இல்லையா? நீங்க சும்மா வாய் முடுங்க. இந்த பாரு வள்ளி, வயசுக்கு வந்த பிள்ளைகளெல்லாம் நம்ம பக்கத்திலே வச்சுக்கிட்டு இருந்தா அவங்க முன்னேற்றத்தை நம்ம தடுக்கிற மாதிரி நம்ம ஒரு சில விஷயத்தை தியாகம் பண்ணித்தான் ஆகணும். அம்மா கவலைப்படாதம்மா. நானும் ரேவதியும் சிங்கப்பூர் போனோடனே உன்னையும் அப்பாவையும் கூட்டு போயிடுறான். யாரு இவளுக்கு? சிங்கப்பூரா? இவளுக்கு இங்க இருக்கிற மயிலாப்பூரே போதுப்பா. கவிதா குழந்தைகள் எல்லாம் நாம தான் கவனிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆகினால நானும் உங்க அம்மாவும் இங்கே இருந்துடுறேன்ப்பா. அது சரி, காலம் பூரா அவங்களுக்கு தேவடு காத்துட்டு இங்கே இருக்கணுமா? ஏதோ ஹெல்ப் பண்ணுங்க, அவங்க சொந்த காலை நிக்கிறதுக்கு வழி காமிச்சிங்க, அது போறாதா? என் புள்ளைய விட்டுட்டு யாரோ ஒருத்தருக்காக நாம ஏன் இங்க இருக்கணும்? அறிவேட்டவளே, அவ யாரோ ஒருத்தர் இல்ல, நம்ம மக மாதிரி தான். அப்போ நீங்க உங்க பொண்ணு கூட இங்க இருங்க, நான் என் புள்ள கூட வெளிநாட்டுக்கு போறேன். அங்கிள் காஃபி சாப்பிட்டீங்களா? காபி இருக்கட்டும், நீ இப்படி வாமா. இந்த வள்ளி இருக்காளே வாய் கொளுத்தவம்மா, யாரையும் எடுத்தறிஞ்சு பேசிடுறான். இப்போ உன் மனசு புண்படும்படியா பேசியிருந்தான், அவளுக்காக உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்குறேன். அங்கிள் நீங்க போய் எதுக்காக பெரிய வார்த்தை எல்லாம் சொல்றீங்க? ஆண்டி பேசுவாங்களே தவிர அவங்க மனசுல ஒன்றும் இல்லை. மனசுல மாத்திரம் இல்லை, மண்டையிலயும் ஒன்றும் இல்லை. இருந்தா இப்படியெல்லாம் பேசுவாடா? அங்கிள் திலீப்போட டிரான்ஸ்ஃபர் அப்ராட் போறதெல்லாம் கேட்க நல்லா தான் இருக்கு. ஆனா யோசிச்சு பார்த்தா இதெல்லாம் வேணுமான்னு தான் தோணுது. இந்த பாரு, இப்படி தப்பா எல்லாம் யோசிக்காதம்மா. ஆண்டவன் ஒரு தடவை தான் கொடுப்பான், அதை நீ உதாசீனம் பண்ணிட்டுன்னா அப்புறம் திருப்பி கிடைக்கவே கிடைக்காது. போய் இப்போ காப்பி கொண்டு வரேன், நீ கொண்டா. சரி அங்கிள். திலீப், ஒரு நிமிஷம் நான் சொல்றது கேக்குறீங்களா? சாரி, கிளைமேக்ஸ் பயங்கர டேர்னிங் பாயிண்ட், டோன்ட் டிஸ்டர்ப். ஆமா, நம்ம வாழ்க்கையிலேயே ஒரு டேர்னிங் பாயிண்ட் வந்தாச்சு. இப்போ புக்கு தான் முக்கியமா? என்ன சொல்ற? முதல்ல அந்த புக்கை மூடி வைங்க, அப்புறம் நான் சொல்றேன். யாருக்காம சீக்கிரமா சொல்லு. நான் சொல்றது நீங்க கேட்பீங்களா? சொல்லு. இப்போ நீங்களும் அம்மாவும் சிங்கப்பூர் போயிடுங்க, நானும் மாமாவும் இங்க இருக்கோம். நடக்கிறத பேசுறியா? இல்ல திலீப், வெயிட். உனக்கும் அங்கே வேலைக்கு ஏற்பாடு பண்ணியாச்சு, ஆல்மோஸ்ட் கிடைச்ச மாதிரி தான். எத்தனையோ பிரச்சனைகளுக்கு அப்புறம் இப்போ தான் வாழ்க்கையில் ஒன்று சேர்ந்துருக்கோம். உடனே பிரியணுமா? எனக்கு மட்டும் உங்களை விட்டு பிரியணும்னு என்ன ஆசையா? யாரோட துணையும் இல்லாமல் அம்மாவும் அக்காவும் எப்படி சமாளிப்பாங்கன்னு தான் நான் யோசித்தேன். மெஸ்ஸில் நல்ல இன்கம் இருக்கு, அவங்களுக்கு எந்த பண கஷ்டம் வராது, நல்லா இருப்பாங்க. நான் பணத்தை பற்றி சொல்லலை, இத்தனை நாளாக அங்கிளோட சப்போர்ட்டும் ஐடியாவும் அவங்களுக்கு இருந்தது. திடீர்னு அது இல்லாமல் போயிடுச்சுன்னா அவங்க அப்செட் ஆகிட மாட்டாங்களா? அப்படியெல்லாம் ஆகிற சான்ஸே இல்லை. நீ நினைக்கிற மாதிரி பழைய கவிதா இல்லை உங்கள் அக்கா, அவங்களுக்கு 100% கான்ஃபிடன்ஸ் வந்தாச்சு. அதுக்கு மேலே உனக்கு சந்தேகமாக இருந்தால் நீ நேரடியாக போய் உங்கள் அக்காட்ட கேட்டுக்கோங்க. என்னை ஏன் போட்டு இப்படி படுத்துற? ஆம்பளைக்கு சந்தோஷமாக இருந்துடக்கூடாது. உடனே தோளில் கை வைக்கிற மாதிரி வச்சு அவங்க தலையில் ஏறி உட்காந்துருவீங்களே. ரேவதி, இந்த புக்கு கூட ப்ளீஸ். நான் கூட பண்றேன். ரேவதி ப்ளீஸ். நோ கிளைமேக்ஸ் ரேவதி. நோ வே. குடுக்குறியா? நோ, நான் கூட பண்ணேன். நான் எது கொடுக்கணும்? ப்ளீஸ், உனக்கு புக்கு தான் முக்கியமா? புக்கு கொடுங்க ரேவதி. என்னது பண்ற? ஏன் அழோட? தனியா விட்டு போயிட்டாங்களா? இங்க பாரு. டேய், என்னம்மா குழந்தைய வச்சுட்டு இங்கே உட்காந்துருக்க? பின் என்னம்மா பண்ண சொல்கிறேன்? குழந்தைய தனியாக உள்ள படுக்க போட்டால் யார் பார்த்துப்பாங்க சொல்லு? எனக்கா துணி துவைக்கிற வேறு நிறைய இருக்குது. அப்படியே அவனையும் பார்த்துக்கலாமேன்னு இங்கே போட்டிருக்கேன். கொண்டா. ஒன்று வேணாம் போ, நானே பார்த்துக்கிறேன். குடு. கொண்டா, துவச்சிக்காத. அம்மாடி, என்னம்மா செய்ய சொல்கிற? சந்திராவும் நான் பெத்த பொண்ணு, குழந்தைய பறி கொடுத்துட்டு புழுவா துடைக்கிறா. உள்ளூரில் இருந்துக்கிட்டு நான் போய் பார்க்குறேன்னா தப்பாக நினைக்க மாட்டாளா? போயிட்டு வாமா, யார் வேணான்னு சொல்கிறது? ஆனால் போயிட்டு உடனே திரும்பிடு. நான் மெஸ்ஸை கவனிக்கிறதா இல்லை குழந்தைய பார்த்துக்கிறதா சொல்லு? சந்திரா மேலே எனக்கு மட்டும் பாசம் இல்லையா? நானும் ஒரு குழந்தை வைத்திருக்கேன்ல, எனக்கு அவள் தவிர்ப்பு தெரியாதா? ஆனால் நம்ம வாழறதுக்காக திலீப்போட அப்பா மெஸ்ஸை வச்சு கொடுத்துருக்காரு. அதை நம்ம பொறுப்பாக பார்த்துக்கலன்னா அப்புறம் நம்மளை மதிப்பாங்களா சொல்லு?
ஏமா இப்படி எல்லாம் பேசுற? இதை பாருமா, நான் எதுவும் தப்பா சொல்லிடல. இல்லாத ஒரு புருஷனுக்காக இப்படி ஒரு வேஷம் போட்டுக்கிட்டு ஊரை ஏமாத்திக்கிட்டு இருக்கேன். சில சமயத்துல யோசிச்சு பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்குமா. நீ வேற என்ன தனியா விட்டுட்டு போறியா? குழந்தையும் பார்த்துக்கிட்ட, மெஸ்ஸையும் கவனிச்சுக்கிட்ட. என்னால முடியலம்மா. என்னம்மா செய்யறது? நான் பெத்தது 3 பொண்ணுங்க. உங்க எல்லாருக்காகவும் தானே நான் கஷ்டப்படுறேன். அவளை மட்டும் ஏமா தனியா பிரிச்சு பாக்குறீங்க? சரி சரி விடு, ஒப்பாரி வைக்க ஆரம்பிச்சுடாத. ஆமா, உங்க அத்தை எங்க? மெஸ்ல இருக்காளா? இல்லை இல்லை, மார்க்கெட்டுக்கு போயிருக்காங்க. இப்போ அவங்க வந்துடுவாங்க. வந்ததும் அவங்க பின்னால வேற ஓடணும். கவிதா, வாடி. என்ன ஆபீஸ் போலியா? பெர்மிஷன் வாங்கிட்டு வந்துட்டேன். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். வா உட்கார், சொல்லு. என்ன? திலீப்பை சிங்கப்பூர் பிரான்ச்சுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருக்காங்க. 5 வருஷம் கான்ட்ராக்டா, நல்ல சம்பளம் கிடைக்கும். சந்தோஷமா இருக்குடி. ஏமா, நீ மாப்பிள்ளைய பிரிஞ்சு இங்க தனியாவா இருக்கணும்? இல்லம்மா, எனக்கும் அங்க சேர்த்து ட்ரை பண்ணிருக்கு. சீக்கிரம் கிடைச்சிரும். ஓ நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லபடி அமையுண்டி. அடட, ரேவதி வந்திருக்கா போல இருக்கே. எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன் அத்தை. நீங்க எப்போ வந்தீங்க? நான் இப்பதான் வந்தேன். கவிதா, காய்கறி எல்லாம் ரெடி, வா போலாம். கவிதா இங்கேயே இருக்கட்டும், நீ போ, நான் வரேன். சரி சீக்கிரமா வாங்க. ஏய் கையடி என்கிட்ட கொடு. சரி, நீ மாப்பிள்ளையும் சிங்கப்பூர் போயிட்டா உன் மாமனார் மாமியாவும் இங்க தனியாவா இருப்பாங்க? நாங்க போன கொஞ்ச நாள்லயே அவங்களும் பின்னாடி வந்துருவாங்க. என்னம்மா சொல்ற? உங்களை நம்பி நாங்க இங்க வந்தோம். நீங்க எல்லாரும் குடும்பத்தோட சிங்கப்பூர் போயிட்டா இங்க நாங்க தனியா என்ன பண்றது? அதை பத்தி பேசுறதுக்கு தான் நான் இப்போ இங்க வந்திருக்கேன். கவிதாக்கும் உங்களுக்கும் கஷ்டமா இருந்ததுன்னா அவர் டிரான்ஸ்ஃபர் வேண்டான்னு சொல்றதுக்கு கூட தயங்க மாட்டாரு. ஏய், எனக்கு என்னடி கஷ்டம்? உங்களை போக வேண்டாம்னு சொல்றதுக்கு எனக்கு என்ன பைத்தியமா? வாழ வேண்டிய வயசுல இப்படி ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு, இதை போய் நான் கெடுப்பேனா? இல்ல கவிதா, நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம். நானும் அம்மாவும் அடுத்தவங்க வாசல்ல கையேந்த நிக்கிற நிலைமையில இல்ல. நீயும் திலீப்பும் எங்களை ஒரு கௌரவமான இடத்துல உட்கார வச்சிருக்கீங்க. எனக்கு மெஸ் வேலை ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் சந்தோஷமா இருக்கேன். திலீப் கிட்ட நான் பேசுறேன். நீங்க கண்டிப்பா இந்த சான்ஸை மிஸ் பண்ணக்கூடாது. ஆனா ரேவதி, எனக்கு தைரியம் கொடுத்து நானும் வாழணும்ன்ற ஆசையை உருவாக்குறதே நீதான். நீ நல்லா இருக்கணும்னு நான் ஆசைப்படக்கூடாதா? ஆனா அங்கிள் கொஞ்சம் ஃபீல் பண்றாரு. அவர்கிட்ட நான் பேசிக்கிறேன். என் மேல இவ்ளோ அன்பு வச்சிருக்கேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, பெருமையாவும் இருக்கு. ஏய், நீ என் கூட பிறந்தவடி. எனக்கு என்னமோ இதெல்லாம் நினைச்சா ரொம்ப பயமா இருக்குமா. இதுல என்னமா இருக்கு பயப்படுறதுக்கு? பாருமா, ரேவதியோட முன்னேற்றத்துக்கு நம்ம எந்த விதத்திலயும் தடையா இருக்க கூடாது. திலீப் கிட்ட நான் பேசுறேன். நீ சந்தோஷமா போயிட்டு வா. எல்லா ஏற்பாட்டும் பண்ண சொல்லிடுறேன். தேங்க்ஸ் அக்கா. எனக்கு கூட டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். போயிட்டுறேம்மா. ஏமா திருப்பி திருப்பி அதையே சொல்ற? எனக்கு கல்யாணம் பண்ணி வைன்னு உன்கிட்ட கேட்டனா அதிக பிரசித்தனமா நடந்துக்கிறிய? எதிர அதிக பிரசித்தனம்? பெத்த ஆமா பைச்ச கேட்காம ஊரை சுத்திட்டு இருக்கியே, அதுதான் அதிக பிரசித்தனம். எத்தனை நாளைக்கு தான் இப்படி உருப்படாம இருக்க போற? இந்த பாரு, நான் ஒரு பொண்ணை பார்த்து வச்சிருக்கேன். ஜாதகம் பொருந்திருக்கு, நல்லா படிச்சவா. அவளை நீ கல்யாணம் பண்ணிட்டா எதிர்காலத்துல உனக்கு ஒரு பாதுகாப்பா இருக்கும்னு நினைச்சேன். அது தப்பா? நீ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு தான் ஆகணும். நான் முடிவே பண்ணிட்டேன். வேற வழியே இல்லையா? இல்ல. சரி, என்னைக்கு கல்யாணம்? நீ பொண்ணு பார்க்க வேண்டாமா? அவசியம் இல்ல. நீதான் பார்த்துட்டு இவ்வளவு பேசுறிய. நான் மாட்டேன்னு சொன்னா கேட்கவா போற? தாலி கட்டுன்னு சொல்லு, கட்டி தொலைக்கிறேன். நிஜமா சொல்ற? இல்லம்மா, நிஜமா சொல்லல, பொய்யா சொல்றேன். ஆனா நான் சொன்னா கேட்கவா போற? நமக்குள்ள அனாவசியமா சண்டை வரும். எல்லா சொத்தையும் அப்பா உன் பேர்ல எழுதி வச்சிருக்கார். உன் தயவில் நான் இருக்கேன். இத்தனை நாள் உனக்கு அடிமையா இருந்தேன், இப்ப இன்னொரு பொண்ணுக்கு அடிமையா இருந்துட்டு போறேன். அவ்வளவுதான் என் தலையெழுத்து. அப்போ உனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல. நீ யாரையோ மனசுல நினைச்சிட்டு இருக்க. எல்லாம் எனக்கு தெரியும்டா.
அந்த கவிதாவை கெடுத்து அவளை நடுத்தெருவில் நிறுத்திட்டு ஊரை விட்டு ஓடி வந்துட்ட. அதான் உன் மனசாட்சி உறுத்துது. அம்மா, மறுபடியும் கவிதா பத்தி தப்பா பேசாத. என்னால பொறுத்துக்க முடியாது. ஏய், யார்கிட்ட என்ன பேசுறோம் தெரிஞ்சுதான் பேசுறியா? என்னைய ஏத்து பேசுறியா? ஆமா அம்மா, கவிதாவை நான் கெடுக்கல. அவ குழந்தைக்கு நான் அப்ப இல்ல. ஆனா என் மனசுல கவிதாவை தவிர அவர் யாருக்கும் இடம் இல்ல. இத சொல்றதுக்கு உனக்கு அசிங்கமா இல்ல? யாரோ செஞ்ச தப்புக்கு நீ ஏன்டா பழி ஏத்துக்கணும்? ஊரை விட்டு ஓடி வந்ததுனால எல்லாரும் உன்னைத்தானே சந்தேகப்படுவாங்க. அத பத்தி எனக்கு கவலை இல்ல. நீ கவலைப்படாம இருக்கலாம்டா. ஆனா நாம மானம் மரியாதையோட வாழ்ந்தவங்களாச்சே. அந்த தரங்கட்டவளை பத்தி பேசுன அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க. அம்மா, கவிதா தரங்கட்டவ இல்ல. ஒரு பொண்ணு தானா விரும்பி ஒரு ஆம்பளை கிட்ட போனாதான் அவ தரங்கட்டவோ. கவிதா அந்த மாதிரி பொண்ணு இல்ல. போதும், இதோட நிறுத்திக்க. இனிமே அவளை பத்தி ஒரு வார்த்தை பேச உனக்கு எனக்கு இருக்கிற உறவு முறிஞ்சு போயிடும். நீ சொன்னதை திருப்பி சொல்லு. ஒரு தடவை என்னடா, 1000 தடவை சொல்றேன். இனிமே நீ அவளை பத்தி ஒரு வார்த்தை பேசுற அப்புறம் நீ எனக்கு பிள்ளையும் இல்ல, நான் உனக்கு அம்மாவும் இல்ல. சபாஷ். ஒரு அம்மா பெத்த புள்ளைய பார்த்து பேசுற பேச்சா மாதிரி. இதுக்கு மேல நான் இங்க இருந்தேன்னா நான் ஒரு ஆம்பளையே இல்லை. இத்தனை வருஷமா என்ன பார்த்துட்டு நன்றிமா. நாளைக்கே வீட்டை விட்டு போறேன். வரம். உனக்கு அவ்வளவு திமிராயிடுச்ச? என்னை விட்டுட்டு போனீன்னா நடுத்தெருல நின்னு பிச்சை தான் எடுக்கணும். உனக்கு எவ 3 வேளை வடிச்சு போட்டா நான் பார்க்கத்தான் போறேன். இனிமே உனக்கு எதுக்குமா அந்த கவலை? உன்ன மாதிரி ஒரு பொம்பளை தேவல இருக்கிறத விட பிச்சை எடுக்கலாம், பச்சை தண்ணி குடிக்கலாம், பட்னியா இருக்கலாமா? வரேன். போடா போ. உன் பேச்ச கேட்டுட்டு என் சொந்த வீட்டை விட்டுட்டு வந்த பாரு. எனக்கு இதுவும் வேணும், இன்னமும் வேணும். குட் மார்னிங் சார். Good morning. Please sit down, Mr. Dilip. Thank you. Good news for you. சிங்கப்பூர் ஆஃபீஸில் ஒரு வேகன்சி கிரியேட் ஆகிருக்கு. இமீடியட்டாக உங்கள் ஒய்ஃப் அப்ளிகேஷன் கொடுங்க, நான் ஃபேக்ஸ் பண்ணிடுறேன். ஃபார்மலாக இங்கே ஒரு இன்டர்வியூ வச்சுக்கலாம். நீங்கள் போகும்போது உங்கள் கூட அவங்களையும் கூட்டிகிட்டு போயிடலாம். தேங்க்யூ வெரி மச் சார். அப்புறம் இந்த பேரண்ட்ஸ் மேட்டர் சொல்லியிருந்தேன், அது கூட ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இனிஷியலாக டூரிஸ்ட் விசாவில் போயிடலாம். ஒரு 5-6 months வேலிடிட்டி இருக்குது. அதுக்குள்ளேயும் பர்மனெண்ட்டாக எதாவது அரேஞ்ச் பண்ணிக்கலாம். there won't be any problem. தேங்க்யூ வெரி மச். ஆல் தி பெஸ்ட். என்னங்க, திலீப்பும் ரேவதியும் ஊருக்கு கிளம்பின உடனே நாமளும் கிளம்பிடுவோம். ஏர்போர்ட்டுக்கு தானே? இல்லைங்க, கல்கட்டால இருக்க என் தம்பி வீட்டுக்கு. அங்க போய் தங்கிட்டு காசி, ராமேஸ்வரம், டெல்லின்னு எல்லா கோயிலுக்கு போயிட்டு வரலாம். ஓ, நீ செஞ்ச பாவத்தை அங்கங்க போய் கரைக்கலான்ற. யார் என்ன பாவம் செஞ்சாங்கன்னு அவங்கவுங்க மனசாட்சிக்கு தெரியும். பாவத்துக்கு துணை போறதே பெரிய பாவம். என்ன தொணகன்னு பேசுற? யார நீ சொல்ற? எல்லாம் புரியும், புரியாத மாதிரி நடிக்காதீங்க. நடிக்கிறேன் கடிக்கிறேன்னு ஏதாவது பேச்சுன்னா பல்ல உடைச்சு விடுவேன். ஆமா, நான் தெரியாம தான் கேட்கறேன். அந்த கவிதா உன்னை என்னதான் பண்ணா? என்னை யாரும் ஒண்ணும் பண்ணல. கண்ணையும் காதையும் மூடிக்கிட்டு 6 மாசம் என் கழிச்சிடுறேன். அதுக்கப்புறம் என் புள்ள கூட போயிடுறேன். கண்ணையும் காதையும் மூடிக்கிட்டா வாய் சும்மா இருக்கணுமே. இவ போற போக்க பார்த்தா பாஸ்போர்ட் இல்லாமையே பிளைட் ஏறிடுவா போல் இருக்கு. என்ன அங்கிள், இன்னைக்கு என்ன பிரச்சனை? பிரச்சனையே அவதானம்மா. ஏன், என்னாச்சு? திலீப் மேல உள்ள பாசத்தினால உங்க அம்மாவையும் அக்காவையும் சகிச்சுக்கிட்டா. இப்ப கல்யாணம் ஆயிடுச்சுல்ல, பழையபடி வேதாளம் முருங்கை மரம் ஏறிடுச்சு, வேப்பலை அடிக்க வேண்டியதுதான்.